துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பிதாக்களுடைய வசதிகளாலே, பிதாக்கள் சேர்த்து வைத்த செல்வங்களாலே அவருடைய பிள்ளைகள் செல்வந்தர்களாய் இருப்பது உண்டு. தலைமுறை தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து இந்த உலகத்தில் ராஜ வாழ்க்கையை வாழ்கிற ராஜ குலத்தார் உண்டு. ரொம்ப நாங்கள் எங்கள் குடும்பம் ரொம்ப டிக்னிஃபைடு, எங்கள் குடும்பம் ரொம்ப மேலான குடும்பம்னு சொல்லி இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, பெற்றோர்களுடைய வசதிகள் பிள்ளைகள் அப்படி தலைமுறை தலைமுறைக்கும் அவர்கள் தங்களுடைய ராஜரீக அந்தஸ்தை, தங்கள் செல்வத்தின் அந்தஸ்தை காக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இங்கே செல்வந்தனுடைய பிரியமானவர்களே பிள்ளைகள் அல்ல, ஏழைகள், எளியவர்கள், வீதிகளிலேயும் தெருக்களிலும் குப்பையிலும் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வாசித்தோம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து அல்லது தூசியிலிருந்து தூக்கி விடுகிறார். அடுத்து அங்க சொல்றாரு, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இவர் யார்? அவர்களை உண்டாக்கின தேவன். இந்த காலை வேளையில உங்க நிலை எனக்கு தெரியாது. உன் சிறுமையை குறித்தும் உன் எளிமையை குறித்து எனக்கு தெரியாது. உன் ஏழ்மையை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் உன் ஏழ்மையையும் உன் தரித்திரத்தையும் உன் பற்றாக்குறையும் உன் நெருக்கத்தையும் காண்கிற தேவன் உன்னை உயர்த்துகிறவர் சொல்கிறார், நான் சிறியவனை தூசியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். உயர்த்தி பிரபுக்களோடும் தேசத்தினுடைய அதிபதிகளாகிய ராஜாக்களோடு கூட உட்கார செய்வேன் சொன்னவர். அவர் சொன்னபடியே உங்களை உயர்த்துவார். சிறுமையை பார்க்காதீங்க, உங்களை உயர்த்துற தெய்வத்தை பாருங்க. அவர் பொய்யுரையாத தேவன், சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நோக்கி பார்க்கலாம், உயர்வு வரும். செபிப்போம். பரிசுத்தரே, ஆம் சுவாமி, எத்தனையோ மக்களை நீர் குப்பையிலிருந்து உயர்த்தினவர். அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது என்று யோசேப்பு நினைத்தார். அவரை குழியிலிருந்து தூக்கி எடுத்தீங்க. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் தகப்பனால் மறக்கப்பட்டவராய் காட்டுக்கு நேராய் தள்ளப்பட்டிருந்தார் தாவீது. அவரை கண்ணோக்கி பார்த்து உயர்த்தினீங்க. ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாம் பிணக்கைதிகளாய் பிடிபட்டு பாபிலோனுக்கு போனார்கள். பாபிலோன் என்ற குப்பையில் இருந்தவர்களை உயர்த்தி அவர்களை அதிகாரிகளாய் மாற்றினவர். இந்த காலை வெள்ளவும் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை உயர்த்தும் தேவன். அப்படி செய்கிறதற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது
என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. God bless you, church. Have a blessed day. Amen.